இன்றைக்கி ஒரு சின்ன சிந்தனையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு நேரம் நம்ம வாழ்க்கையை பற்றியும், நம்மளுடைய குடும்பத்தை பற்றியும், நம்மளுடைய முன்னேற்றத்தை பற்றியும் பேசுகிறோன்றதையும், மற்றவர்களுடைய வாழ்க்கையை எவ்வளவுக்கு எவ்வளோ நியாயம் தீர்த்துட்ருக்கோம், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தீர்மானிச்சிட்ருக்கோம், மற்றவர்களுடைய நல்லது கெட்டதை பற்றி நம்ம இங்கே உட்காந்து எப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆராய்ந்து அறிந்துட்டுருக்கோன்றத நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 2 நபர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்படி, அவங்க இப்படி, இவங்களுடைய குணம் இப்படி, இவங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இவர்களுடைய கணவர் இப்படி, மனைவி இப்படி, பிள்ளைகள் இப்படி, இவர்களுடைய வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இவர்களுடைய வாழ்க்கையில் இது கெட்டதாக நடந்திருக்கு, நல்லதாக நடந்திருக்கு, இப்படி நம்ம மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம யார்? சரி, அப்படி பேசக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லா கடமைகளையும் சரிவர செஞ்சிட்டோமா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை எப்படி சரிவர செய்கிறதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணுமே தவிர, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நியாயம் தீர்க்கறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கடவுள் படைக்கலை. அதனால் இருக்கக்கூடிய காலங்களை இன்னும் அதிக பயனுள்ளதாக்கணும், இருக்கக்கூடிய காலங்களை இன்னும் சந்தோஷமாக்கணும் அப்படின்னா, மற்றவர்களை பற்றி அதிகமாக சிந்திக்கிறதையும், மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக ஆராயிறதையும் நம்ம விட்டுட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பாதி நிம்மதி வந்துடும். சரி, மீதி நிம்மதி எப்படி வரும்னு கேட்குறீங்களா? மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆராயிறதை பற்றி நம்ம நிறுத்திட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையை பற்றின சிந்தனை நமக்குள்ளே அதிகமாக வந்துடும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல குணங்களை நம்ம வளர்த்துக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக அமையும். சிந்திச்சு பார்ப்போமா?